இந்த இயற்கை நமக்கு உடம்பு கொடுத்துருக்குது, நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்குது, நமக்கு வந்து எல்லா ஞானத்தையும் கொடுத்து நம்மளை நம்பி அமைச்சிருக்குது. நாம வந்து இயற்கையின் கையை, பிரபஞ்சத்தை நம்பாம கையை விட்டதன் விளைவாக எல்லாத்துலயும் பயம். பயம் என்பது மிக முக்கியமானது. பயம் என்பது விலங்கினத்தன்மை. மனிதன் 6ஆம் அறிவு இருக்குது அப்படின்னா அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனை நம்பக்கூடியவர்கள் எந்த பயத்துக்கும் ஆட்பட முடியாது. ஏன் பயம் வருது அப்படின்னா, நான் நிரந்தரமற்றவன் அப்படின்ற தன்மையினாலதான் பயம் வருது. என் பொருள் வந்து போயிடுச்சுன்னா பயம் வருது, அதிகாரம் போயிடுச்சுன்னா பயம் வருது, டெய்லி வேலை இருந்தா பயம் வருது. இந்த இடத்துலதான் டாக்டர் பேட்ச் இம்பேஷன்ஸ்ல தன்னுடைய ரெமெடியை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்குமே, பெரிய வேலையா இருக்கு, இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது எடுபடுமா, இது வந்து சரியாகுமா, இது வந்து நான் கண்டுபிடிச்சது ரைட்டா, என்ன வந்து கிண்டல் பண்றாங்களா, நான் புதுசா சொல்லிருக்கேன் இது ரைட்டா, சரியா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற பயம் எல்லாம் எனக்கு அவசியமற்றது. அந்த நிலைக்கு போறாரு.